வந்து ஸ்கூலில் விடுறதுக்காக வந்து விஜய் வந்து குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வராரு. ரொம்ப சந்தோஷமாக வந்து விஜயும் வந்து நம்ம காவேரி வந்து ஸ்கூலுக்கு வராங்க. அங்கே வந்து டாடி என்னோடய கிளாஸ் ரூமில் வந்து விட்டுட்டு வாங்க டாடி அப்படி சொன்னோன்னே, சரி ஓகே உன் கிளாஸ் ரூம்லேயே வந்து விட்டுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கிளாஸ்க்கு போயிட்டு அந்த யூகேஜி ஏ செக்ஷனுக்கு கரெக்டாக வந்து உட்கார வைக்கிறாங்க. நம்ம காவேரியை கூட்டின்னு போயிட்டு உள்ள. அப்போ வந்து விஜய் பார்த்து ரொம்ப சந்தோஷமடைகிறாரு. பாய் ஆல் தி பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு விஜயும் கிளம்புறாரு. அப்போ வந்து கையில் ஃபைலோட வந்து விஜய் வந்து அங்கே சர்டிஃபிகேட்ஸ் ஃபைலோட வந்து விஜய் வந்து கிளம்பிட்டுருக்காரு. அப்போ வந்து ஃபைலை வந்து போட்டு விளையாடிட்டே வந்துட்டுருக்காரு. அந்த டைமில் காவேரி வந்து அங்கே வந்து பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. கரஸ்பாண்ட் கிட்ட பேசிகிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக காவேரி விஜய் ஒன்றா வந்து கிராஸ் ஆகும்போது அப்போ வந்து விஜயோட கையில் இந்த ஃபைல் கீழே விழுந்துடுது. அதனால் விஜய் வந்து எடுக்க குனிகிறாரு. அப்போ காவேரி வந்து கிராஸ் பண்ணி அப்படியே போயிடுறாங்க. அதனால் விஜயும் காவேரி மீட் பண்ண முடியாமல் போயிடுது. இந்த சூழ்நிலை இங்கே காவேரி வந்து கிளாஸ் ரூம்க்கு வராங்க. ஆல் தி பெஸ்ட் காவேரி, நீங்கள் நல்லா வந்து கிளாஸில் வந்து பண்ணுங்கள் இந்த ஜாபை அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு அவங்க கரஸ்பாண்ட் போயிடுறாங்க. வராங்க. பார்த்தோன்னே கிளாஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து உள்ளே நுழையிறாங்க நம்ம வந்து காவேரி. அப்போ வந்து குட்டி காவேரி பார்த்தா அப்படியே சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்றாங்க. உடனே சிரிக்கிறாங்க காவேரி. குட்டி காவேரி பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க நம்ம பெரிய காவேரி. அடுத்து வந்து சரி ஓகே இன்றைக்கி ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான். இன்றைக்கி கிளாஸில் எதுவுமே நான் சொல்லித்தர போகிறதில்ல. ஜஸ்ட்டு உங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, ஹாபி என்ன, உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன வந்து படிக்கிறதுக்காக உங்களுக்கு எப்படி பாடம்லாம் படிக்கணும்னு விருப்பமாக இருக்குது, எல்லா விஷயத்தையும் நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க இன்றைக்கி. அதனால் ஒவ்வொருத்தராக நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே பதில் சொல்லணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன மாதிரி இருக்க போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களை பற்றி நான் முழு விவரமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாம் சரியா அப்படின்னாங்க. எங்கள் டேடி அப்போவே சொன்னார் இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான் இருக்கும், கண்டிப்பாக எனக்கு கிளாஸ் நடத்த மாட்டாங்கன்னு. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரி சொல்கிறாங்க. ஓ உங்கள் டேடி இதெல்லாம் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நமக்கு பெரிய காவேரி. அடுத்து வந்து எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்க போது ஒவ்வொருத்தராக பேர், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு குழந்தையாக சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம குட்டி காவேரிக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு குட்டி பையன் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக கிடைக்கிறாங்க. ஒன்றே வந்து என் பேருன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அப்படி வந்து கை கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அப்பா வந்த முதல் நாளே எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க குட்டி காவேரி. என்ன பேசுகிறீங்க எல்லாரும் அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை மிஸ் அப்படின்றாங்க. சரி எல்லாம் குவைட்டாக இருக்கணும் ஓகேவா, ஒவ்வொருத்தராக பேசணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக பேச வைக்கிறாங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து காவேரியோட டைம் வருது. அப்போ காவேரி வந்து மை நேம் இஸ் காவேரின்றாங்க. அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க பெரிய காவேரி. அடுத்து வந்து எல்லா விஷயமும் என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து அப்படியே ஆச்சரியம் பார்த்துட்டே இருக்காங்க காவேரி. உன்னோட பேர் காவேரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா உனக்கு, என் பேரும் காவேரி தான் அப்படின்னு சொன்னோன்னே ஆச்சரியமாக எல்லாருமே இப்படி பார்க்குறாங்க. அதே மாதிரி நம்ம குட்டி காவேரியும் பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பாடம்லாம் நடத்தி எல்லாருக்குமே வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து அவங்களுக்கு லன்ச் டைம் வருது. அப்போ எல்லோரும் அவங்கவுங்க லன்ச் எடுத்து சாப்பிடுங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எல்லா குழந்தைங்களும் லன்ச் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் குட்டி காவேரி மட்டும் சாப்பிடாமல் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து என்னாச்சு ஏன் நீங்கள் சாப்பிடல அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து அப்படி சொல்ல வராங்க. என்னாச்சு சொல்லுங்கள், எதுக்காக நீங்கள் சாப்பிடல அப்படி சொன்னோன்னே, இல்லை எனக்கு வீட்டில் எங்கள் டேடி தான் ஊட்டி விடுவார், ஆனால் எங்கள் டேடி இப்போ இல்லையா, அதான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். சரி ஸ்பூனில் சாப்பிட்றீங்களா அப்படி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்பூனில் சாப்பிட பார்க்குறாங்க. ஆனால் எல்லாமே வந்து அப்படியே வந்து சிதறி சாப்பிட்றாங்க. இப்படிலாம் சாப்பிடக்கூடாது, இருங்க ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு வாங்கி வந்து எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் நானே உங்களுக்கு வந்து ஊட்டி விடுறேன், நாளையிலேருந்து நீங்கள் சாப்பிட்ணும் சரியா, சரிங்க மிஸ் அப்படின்றாங்க. காவேரி அவ்வளோ அழகாக ஊட்டி விடுறாங்க. அப்படியே ரசித்து பார்க்குறாங்க நம்ம பெரிய காவேரி.